ஒரு நேர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நான் கோயிலுக்கு போயிருந்தேன். சுவாமி மேலே இருந்து ஒரு பக்கம் பூ விழுந்தா பரவாயில்ல, வலது பக்கத்தில் இருந்து விழுந்தது, இடது பக்கத்தில் இருந்து விழுந்தது. சார், இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். அது ஒரு அருமையான ஒரு அனுபவ கேள்வி. சார், எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இது உண்மையான அர்த்தம் சொல்லுங்கள். நல்ல விஷயம்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன நல்ல விஷயம் நடக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது தான் இந்த தத்துவம். சகுன சாஸ்திரம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம பூக்கள் சாத்துறது, அந்த நிறங்கள், அந்த குணங்கள், அந்த வாசனைகள், இது எல்லாமே இதை பிரதிபலிக்கிறதுக்காக தான் அந்த சகுன சாஸ்திரத்தில் இறைவனுக்கு நம்ம கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி உணவு கூட, அதனுடைய வாசம், அதனுடைய ருசி, அதனுடைய சுவை நிறைந்த மனம், இது எல்லாம் கலந்து சாப்பிட்றது ஒரு வகை. அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஏதோ ஒரு கோரிக்கையோடு அந்த அம்மன் கிட்ட போயிருக்கீங்க, பூக்களை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த அம்மா மிக உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியோடு உங்களுக்கு ஒரு கையில் கொடுக்கறது 2 கைகளில் அள்ளி கொடுத்துருக்கா. அதுதான் சார் உண்மை. அது ஏழையோ பணக்காரனோ அன்பானவனோ பாசமானவனோ, இங்கே அந்த கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. தாய் மகனிடம் சொன்ன ஒரே சகுனம், சாஸ்திரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நீ கேட்டது கொடுத்துட்டம்பா, 2 கையால் நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் 2 கையில் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய தாய் 2 கைகளை உயர்த்தி 2 வகையான பூக்களை கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகவே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு போனீங்களோ அது எல்லாம் ஜெயம். இப்படி அன்போடையும் பக்தியோடையும் சந்தோஷத்தையோடும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கோரிக்கைக்காக போனீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறிச்சு. அது 100%, அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அப்போ அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய உங்களது கடமைகள் என்னங்கிறத உணர்ந்து அந்த தாய்க்கு நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், உறவுகள் மேம்படவும், வீட்டில் பணமும் தங்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், மன நிம்மதி வரும். சார், வாழ்க்கையில் ஒன்று மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பணம், பட்டம், பதவி இது மட்டுமே வாழ்க்கையில், இதுக்கு மேலே ஒன்று இருக்குன்னா அதுதான் மன நிம்மதியும் ஆரோக்கியமும். இந்த 2ஐயும் அந்த 2 பூக்கள் கொடுத்து நீ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு பண்ணுங்கள். நிறைய பேசுவோம்.